அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீ நீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ரீ நீட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆல்ரெடி ரீ நீட் வந்து முடிஞ்சிருச்சு. 23rd of June வந்து பார்த்திங்கன்னா ரீ நீட் முடிஞ்சது. 1500 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சிருந்தாலுமே வந்து தட் இஸ் கால்டு இந்த 2024 ரீ நீட் அப்படிங்கிறது முடிஞ்சது. ஸோ ரீ நீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய ஸ்கேம்ஸ் டெய்லி ஒவ்வொன்றா ஃபைலப் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ என்கொயரிக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாரு. சிபிஐ என்கொயரி நேற்று கேஸ் ஃபைல் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர் இந்த பாட்னா அண்ட் தே கேஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது அலிகேஷனில் இருந்தவங்களை எல்லாருமே அந்த மாஃபியாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனோட அவுட்கம்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. பட் சப்போஸ் இந்த ஸ்கேம்ஸ் ப்ரூவ் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி வெர்டிக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ஒரு கெஸ் தான் ஆக்சுவலி. சரிங்களா, நடக்காமே போகலாம். நடந்தால் மார்க் கம்மியாக வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு வாட்டி எழுதி நம்ம நல்ல மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க மாணவர்கள் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கும். பட் இதை தாண்டி இது நடக்குமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் இந்த ஜூன் எண்டு. இன்றைக்கி வந்து 24th of June இருக்கோம். சப்போஸ் இந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th of July வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இது எல்லாமே வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு வெர்டிக்ட் தராங்க. எஸ், யூ ஹேவ் டு கோ ஃபார் ரீ நீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் another 10 days to 15 days டைம். ஸோ என்டிஏ வந்து அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week டைம் எடுத்துகிட்டு அவங்க எல்லாமே 1 week இல்லை, இட் வில் டேக் another எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 days எடுத்துக்குவாங்க. என்னென்னமா செட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் திருப்பியும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு July 15th மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீ நீட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ July 15th வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா அதுலேருந்து 1 month டைம் ஆகிடும். அடுத்து ரீ நீட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம். ஓகேங்களா, ரீ நீட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா August 15th கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நீட்டோட ரிசல்ட் வர்றதுக்கு September 15th ஆகிடும். September 15th. ஸோ எனக்கு ஆன்சர் கீ சேலஞ்சஸ் இருக்குது. ஆன்சர் கீ சேலஞ்சஸ் முடிஞ்சு வந்து பார்த்தோம்னா OMR சீட் விட்டு ரிசல்ட் விட்டு நம்மளுக்கு ஸ்கோர் கார்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் September 15th ஆகிடும். சரிங்களா, அதுலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக another 1 month, October 15th. தென் எப்போ அட்மிஷன்ஸ் நவம்பர் இல்லையா? ஸோ அந்த கொரோனா பீரியட் 2021 பீரியட் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் another 4 months டைம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட இந்த உயர்மட்ட குழு இன்றைக்கி கூடியிருக்கு இல்லைங்களா, அவங்களோட உயர்மட்ட குழுவில் இது எல்லாமே வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இஸ்ரோ முன்னாள் தலைவர் தலைமையில் கூடியிருக்க இதில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி டிஸ்கஷன்ஸ் போகும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதில் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராவர்ப் இருக்குது இந்த லீகல் இதில். ஸோ இதில் என்னோட கேள்வி, தனிப்பட்ட கேள்வி, என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா படித்து ஜெனியூனாக எழுதி நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பாதிக்கப்படணும்? நிறைய பேரோட கேள்வி இதில் இருக்குது. என்னென்னா, நல்லா படித்தவங்க இன்னொரு வாட்டி எக்ஸாம் வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தானே எழுத போகிறாங்க, அவங்களுக்கு நல்ல மார்க் தானே வரப்போகுது, இது எல்லாருக்குமே இது அதே மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து ப்ராபபிலிட்டி தான். நல்லா படித்தவங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் 600 above எடுத்தவங்க 500க்கும் போகலாம், 500 எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 600க்கும் வரலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்
பொறுத்து தான். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்ட் 2 months கேப் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இதை வந்து திருப்பியும் அவங்க வந்து ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி அந்த மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தா பெரிய கேள்விக்குறி. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி தென் அதுக்கு மேலே தான் வெடிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இதில் வந்து ரீநீட் வச்சா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வைக்காமல் போனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து எம்பிபிஎஸ் கொண்ட கடமைகள் தரும். இன்னொரு வருஷம் அவங்க வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த ரீநீட் நடக்குமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் 8th ஜூலை வரைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.